திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு, இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள் காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் ஆயிடுச்சு, சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ, அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ, அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா, நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது, அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமையும். அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்னத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சத, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அமைப்பு. மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இப்பதான் அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் அப்படிங்கிறது வருவதற்கு இன்னொரு 2 வருடங்கள் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அப்படிங்கிறது 2 வருடம் இருக்கு. ரொம்ப கெட்ட நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. மிதமான ஒரு மீடியமான ஒரு நேரம் அப்படிங்கிறது இப்ப கடகத்துக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் முற்றிலும் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல இப்போ சனி வக்ரம் ஆகுறார். அப்ப சனி யார் உங்க ஜாதகத்துக்குன்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதியானவர். அப்ப இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 7 8 9ஆம் வீட்டுல வக்ரகதி அடைகிறார். அப்போ நம்ம 2 விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். பொதுவா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஒரு பலனும், சனி வக்ரம் இல்லாத ஜாதகங்களுக்கு ஒரு பலனும் அப்படிங்கிற அமைப்பை 2ஆ கொடுக்குவார். இப்போ உங்க ஜாதகத்துல சனி பகவான் ஆர் வி வா அப்படின்லாம் போட்டிருந்தா வக்ரம் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்ததுனால் சனி பகவான் கடக ராசிக்கு 7 8 ஆகி உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு மூவிங் நல்லது பண்ணி கொடுப்பார். நல்ல வரன்கள், எதிர்பார்த்த வரன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுல ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு சுமூகமான ஒரு மகிழ்ச்சியும், பார்ட்னருக்குள்ள தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகி 9ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது தந்தை வழி உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவது, உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள். ஒரு பக்கம் கணவர் வெளியே இருக்காரு, வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்னா மனைவி அங்க குடும்பத்தோட போயிருக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப இதெல்லாமே நடப்பதற்குன ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். அப்ப அவரு 8 9ல இருக்கும் பொழுது இந்த அஷ்டமச்சனிகள் ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அந்த அவமானத்துக்குள்ள ஒரு தீர்வு கொடுக்கறது, பட்ட அவமானத்துக்கு, செய்யாத தப்புக்கெல்லாம் ஒரு பழிபாவங்களை ஏத்துட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா, அதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். அதான் நீங்க செய்யல, தப்பு உங்க மேல இல்ல அப்படிங்கிற விஷயத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 7 8 9ல போய் வக்ரம் பெறும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த மனஸ்தாபங்கள்ல விலகிறது. அப்பாவுடைய உறவு முறை சுமூகமாக இருப்பது, அவருடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக சனி அப்படின்னு சொல்லிட்டாலே உங்க ஜாதகத்துக்கு பாதகமே. இருப்பின் 9ஆம் இடத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துட்டு போவார். இனி வக்ரம் இல்லாதவங்க, இப்ப உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்ல, நார்மலான சனி பகவானாக இருந்தால் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்ய குறைவுகள் ஏற்படும். புதுசா திருமணம் பார்க்கிறவங்களாக இருந்தா பார்க்க வேண்டாம். முதல்லயே வரன்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. பார்ட்னருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு ஏமாற்று வேலைகளோ அல்லது எதிர்பார்த்த லாபங்களோ கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். அப்ப அவரை 8 9ஆம் வீட்டுல போய் நிற்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில சின்ன சின்ன அவமானங்களோ, தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு
சின்ன சின்ன பஞ்சாயத்து ஏற்படுறது, அவங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக ஒரு மன திருப்தி இல்லாம இருக்கிறது, அல்ல அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த படிப்புகளுக்கோ அல்லது வெளியூர் போறீங்கன்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் உண்டு. அப்ப 11ஆம் இடத்தை சனி பார்க்குது, கொஞ்சம் லாபத்துல கை வைப்பார். கொஞ்சம் பெரிய லாபமாக எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடத்தை பார்க்கும்போது கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டும். தேவையில்லாத ஒரு தொலைத்தொடர்புகள், அதாவது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்துகள், யாராவது அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்களோட சண்டை சச்சரவுல வரது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் சார்ந்த விஷயங்களோ, நோய் சார்ந்த விஷயங்களோ, மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்களோ, வேலையில ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயங்களோ, இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கு. இப்ப அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க முதலாளியாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக, அல்லது நீங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கூட வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு மனக்கசப்புகளோ, அவங்க மூலமாக ஒரு பழிபாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ வரும். கொஞ்சம் கவனமாக இன்னும் செயல்படுத்திக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகளை சொல்ற இடம். அப்ப தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வக்கரமாக இல்லாதவங்களுக்கு, சனி வக்கரமாக இருந்தால் இதில் அப்படியே ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நோய்க்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பது, புதிய முயற்சிகள் பண்றது, தைரியம் அதிகமாகிறது. ஏன்னா 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது காரிய ஜெயங்கள் உண்டாவது, கூட பிறந்தவர்கள் மூலமாக பெரிய லாபங்கள் கிடைப்பது, லாபஸ்தானத்தையே அவர் பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகரிப்பது, எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். அதே போல இறைவனை சரணடையக்கூடியவர்களுக்கு எந்த கிரகங்களுமே தாக்கத்தை குறைத்துதான் கொடுக்குது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதனால முழுக்க முழுக்க உங்க தசைக்குண்டான வழிபாடுகளையும், ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடுகளையும் ரெகுலரா மேற்கொண்டுட்டு இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்து வந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.